தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், குறிப்பாக நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருவாரூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவி வருகிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக 12ஆம் தேதி தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். 13ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதி அன்று தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். 15ஆம் தேதி அன்று கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதே சமயம் உள் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். 16ஆம் தேதி அன்று கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 17ஆம் தேதி அன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை மாறுதல். 13ஆம் தேதி வரை தமிழகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும். இயல்பு நிலையிலிருந்து குறைந்தபட்ச வெப்பநிலை அளவின் வேறுபாடு. 13ஆம் தேதி வரை தமிழகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலையானது ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் பொறுத்தவரை வருகிற 15ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் வருகிற 15ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அரபிக்கடல் பகுதிகளில் 15ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் கொடியங்கரை, ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், ராமநாதபுரம் மாவட்டம் அங்கசிமடம், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த மழையானது படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது.
இந்த மாத இறுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா, நகராதா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு படிப்படியாக, துல்லியமாக அறிவிக்கப்படும். வெப்பநிலை நிலவரம் பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலையானது ஈரோட்டில் 32.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை தர்மபுரியில் 17.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை குறிப்பாக 24 மணி நேர வெப்பநிலை மாறுபாடு தஞ்சாவூர், கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்கள் பொறுத்தவரை -2 டிகிரி செல்சியஸ் முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை பெரிய மாற்றம் ஏதும் இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை குறிப்பாக இயல்பு நிலையிலிருந்து வெப்பநிலை வேறுபாடு கோயம்புத்தூர், கரூர், திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருந்தது. அதே சமயம் தஞ்சாவூர், திண்டுக்கல் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் -3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தில் -3.1 டிகிரி செல்சியஸ் முதல் -5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிக குறைவாக காணப்பட்டது. அதே சமயம் 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுபாடில் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கோயம்புத்தூர், தர்மபுரி, ஈரோடு, கரூர், திண்டுக்கல், சேலம், திருச்சி, திருப்பத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் -4.1 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு குறைவாக மிகவும் குறைந்து காணப்பட்டது. அடுத்ததாக நீலகிரி மாவட்டத்தில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருந்தது. திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் -3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக காணப்பட்டது. ஏனைய மற்ற மாவட்டங்கள் பொறுத்தவரை -1.5 டிகிரி செல்சியஸ் முதல் 1.5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு நிலை இருந்தது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகிற நாட்களில் பகல் நேரத்தில் வெயில் காணப்பட்டாலும் மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரத்தில் பனிமூட்டம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குளிர் அதிகமாக இருக்கும். இந்த வருகிற 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த மழையானது லேசான மழை முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. இந்த மாத இறுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது. அது சென்னையை நோக்கி நகருமா, நகராதா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.